இயேசுவைப் போல வல்லமை உள்ளவர் ஒருவருமில்லை. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்போம். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நம் விசுவாசத்தின் அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் பசியாக இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தில் ஏதேனும் கனிகள் இருக்கின்றதா என்று பார்த்தார். அதிலே கனி இல்லாததைக் கண்டு அந்த மரத்தை பட்டு போகும்படி கட்டளையிட்டார். பின்பு அவர்கள் திரும்பவும் நகரத்திற்கு வரும்போது சீஷர்கள், இந்த மரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்றென்று அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதங்களையும் வல்லமையும் தம்முடைய கிருபையும் நன்மைகளையும் மாத்திரமே எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த முறை இந்த அத்தி மரத்தை கண்டு கோபப்பட்டு சபித்தார். அத்தி மரம் மாயமாலத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலும் நாமும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எதிர்பார்க்கும் கனி இல்லாதபடிக்கு நாமும் மாய்மாலம் செய்து கொண்டிருக்கலாம். நம்மை நிதானித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நாம் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ நிச்சயமாக அவைகளை பெற்றுக்கொள்வோம். அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்வதை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசித்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.